இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் இந்தியாவில் எங்கும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மேற்கு வங்கத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் தனித்தே போட்டியிடுகிறது. நேற்று தனது தேர்தல் அறிக்கையை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் பல்வேறு மாநிலங்களில் அமலாக்கத்தில் உள்ள CAA எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ஒழிக்கப்படும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது. NRC எனப்படும் தேசிய குடியுரிமை பதிவேடு அமலாக்கம் ரத்து செய்யப்படும் என்றும் இந்தியாவில் எங்கும் பொது சிவில் சட்டம் அமலாக்கப்படாது என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அக்காவின் வாக்குறுதிகள் என்ற தலைப்பின் கீழ் 10 முக்கிய அம்சங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வு, ஏழைகளுக்கு வீடு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 10 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. ரேஷன் பொருட்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே கொண்டு வந்து வழங்கப்படும், முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படும் என்பன போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாணவிகள் தங்கள் உயர்கல்வியை தொடர்வதற்காகவும் பெண்களுக்காகவும் கிரெடிட் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.